சிறுதானியத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு சயின்ஸ். மெட்டபாலிசம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது. மெட்டபாலிசம் என்னென்னா நம்ம உடம்புல எடுத்துகிற ஜீரண சக்தி, அதோட ரேட் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வந்து இப்போ யூஸ் பண்ணுற மெஷ்ஷு அது வந்து அப்சார்ப் பண்ணுன்ற சொல்கிற பிளாஸ்டிக்ஸு, பர்ஃப்யூமு அதெல்லாம் கண்டிப்பாக நல்லதில்லை. த பெஸ்ட் வே டு அவாய்ட் இஸ் சேஞ்ச் யுவர் ஃபேட்ஸ் ஆஸ் ஃப்ரீக்வெண்ட்லி as possible. தயிர், மோர், நைட்டு பண்ண பழையது அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிறுக்கு நல்ல குளுமையான விஷயம் பண்ணும். டைம் அது ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோன்னு கிடையாது, மீ டைம் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணோன்னா வந்து தேர் திங்கிங் ஆல்கஹாலிசம் ஆர் வாட் எவர் இட் இஸ். லிவருக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் லிவர் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருந்து எல்லாமே ரிவர்ஸ் தான். ஸோ இவன் ஆஃபர் கொடுக்குறான், அவன் ஆஃபர் கொடுக்கணும், தயவு செய்து போய் பண்ணாதே. உங்களுக்கு என்ன முக்கியமோ அதை பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து ஜென்ரலாக போட்டிருப்பான், அதில் வந்து ஒன்று விட்டு போயிருப்போம் இல்லையா. பண்ணுறவங்க கிட்டேயே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த ஆஃபர் டெஸ்ட் நான் பண்ண போகிறேன், ஏன் உடம்புக்கு ஏதாவது தேவையான்றது பாருங்கள். எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட ஓரளவுக்காவது நம்ம அதை பின்பற்றலாம். இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இப்போ ஒரு டயட்டிஷியன் போய் பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்த உடனே நட்ஸு இதெல்லாம் சாப்பிடுங்க சொல்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் நம்ம வந்து நம்மளோட சொசைட்டி பிரிக்கப்பட்டது. வசதியாக இருக்கிறவங்க பாதாம் அதெல்லாம் சாப்பிடலாம். இப்போ நான் போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நீ பாதாம் வாங்கி சாப்பிடு கேல்குலேட் பண்ணி நடக்கிறவங்களுக்கு அது பண்ண முடியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வேர்க்கடலை, எள்ளு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து மீன் ரொம்ப நல்லது, ஏன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் நிறையா இருக்குது. சரி, நாங்கள் வெஜிடேரியன், நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து நேச்சுரலாகவே ஒமேகா 3 இருக்குது, வெந்தயம் ஒமேகா 3 இருக்குது, ராகி ஒமேகா 3 இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கோம் அதுவும் முக்கியம். நான் வந்து 40 to 50 வயசில் உடம்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் மாறும். ஒரு ஸ்டேஜ் 2 வருஷமோ 5 வருஷமோ மாறும். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணலாம். இல்லை எனக்கு அப்பயே சொன்னாங்க புரத சக்தி நிறையா எடுத்துக்க சொன்னாங்கன்னு, நான் எடுத்துக்கிட்டே 50-55 வயசில் எடுத்தேன்னா கிட்னிக்கு பாதிப்பு வரும். ஸோ நம்ம அந்த புரத சக்தி எடுத்துக்கிற அளவுக்கு என்னோட உடம்பு ஆக்டிவிட்டி அவ்வளோ இருக்கா, நம்ம அங்கே தான் தவறு பண்ணுறோம். நம்ம அதே எடுத்துகிட்ருக்கோம். நம்ம அதை மாறுபட்டு சிறுதானியம் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். அது எந்த ரூபத்தில் நம்ம எடுத்தாலும் நல்லது. ஏன்னா சிறுதானியத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு சயின்ஸு. மெட்டபாலிசம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது. மெட்டபாலிசம் என்னென்னா நம்ம உடம்புல எடுத்துகிற ஜீரண சக்தி, அதோட ரேட் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது ஒரு புதுமையான ஆனால் 100% கண்டுபிடிச்ச விஷயம், நம்ம பெருங்குடல் சிறுங்குடலில் சில பாக்டீரியாவாக இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது. அந்த நல்ல பாக்டீரியாவை மெயின்டைன் பண்ணினாலே குடல் புற்றுநோயோ ஜீரண சக்தியோ மாறாது. ஸோ அது கண்டிப்பாக கட் ஃப்ளோரா சொல்லுவாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? தயிர், மோர், நைட்டு பண்ண பழையது அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிறுக்கு நல்ல குளுமையான விஷயம் பண்ணும். அதே மாதிரி நார் சக்தி நிறையா எடுத்துக்கணும். நார் சக்தி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. கீரையில் நார் சக்தி இருக்குது, வாழைத்தண்டு, வாழைப்பூ. மெயின் விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, எது பூமியிலேருந்து வந்து பூமியிலேருந்து திருப்பி போதோ அது நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் நல்லது. செயற்கையாக உருவாக்காமல் இயற்கையாக வர்றது கண்டிப்பாக நம்ம உடல்நிலைக்கு நல்லது. அப்புறம் கல்ச்சரலி நம்ம வந்து ஒரு பாரம்பரியத்துக்கு தான் நம்ம கட்டுப்படுத்திருக்கோம், அதை வந்து நிறையா மாற்றக்கூடாது. இப்போ இது அக்டோபர் மந்த்து, பிங்க் மந்த் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக பெண்கள் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் நிறையா சந்திக்கிறாங்க. குடும்பத்தவே கவனிச்சுப்பாங்க, ஆனால் பெண்கள் தங்களை தாங்களே கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி அவங்க வந்து இதுலேருந்து தற்காத்துக்கலாம்? கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரூல் நம்பர் 1 அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிடம் உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்க வேண்டும். அது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ், மினிமம் 20 மினிட்ஸ் பர் டே மீ டைம் அப்படின்னு இப்போ இங்கிலீஷ்லலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு உண்டான ஒரு நேரம் ஒதுக்கீடல் பண்ணி, அது நல்ல விஷயமாக ஆகாரத்துலேருந்து சின்ன ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணி, அதே மாதிரி நல்ல தூக்கம், இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம்.
பெருசாக வந்து எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு அதைவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். நாளைக்கு இது இருக்குது, நாளைக்கு இது இருக்குது, அது இருக்குது. எது நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தான் பண்ணணும். அதனால் நான் தான் இது பண்ணணும் சரி அப்படின்னு நீங்கள் அதை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஆகாரம் எல்லாருக்கும் வச்சுட்டு இதுதான் இருக்குன்னு கடைசியில் எடுத்து சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாமல் 4 பங்கு நம்ம வீட்டுக்கு மற்றவங்க பண்ணுறோமா, இதில் 1 பங்கு என்னது, நல்ல சாப்பாடு நானும் சாப்பிடுவேன், நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள், நல்ல தூக்கம், நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். இப்போ எந்த வயதினருக்கு வேணாலும் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குமா? அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பாக அந்தந்த வயதுக்கு உண்டானதும் அந்தந்த புற்றுநோயோ இல்லை அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு 6 மாதம் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பொண்ணு அதிகமாக ஸ்டடி ஸ்ட்ரெஸ், வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க சிங்கிள் மதர். அந்த பொண்ணு தனியாக படிச்சுட்டு அவளுக்கு ஏதோ தலைவலி, மயக்கம், வாந்தி ஏதோ வந்துகிட்டே இருந்திருக்கு. 18 வயசு பொண்ணு. அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. இவளாக வந்து நான் நிறைய படிக்கிறேன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 18 வயசு பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நரம்பு வந்து லீக் ஆகிட்டு ஹெமரேஜ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் அளவுக்கு போயிட்டு கடவுள் புண்ணியத்தில் நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நான் சொன்ன மாதிரி நம்ம பாடி சேஞ்ச் இருக்கா, குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம கேட்கணும், ஏன்ப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்க, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப முக்கியம். புற்றுநோய் கண்டுபிடிக்கணுன்னா விட்டு விட்டு ஃபீவர் வரலாம், டயர்ட்னஸ் வரலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரே விஷயத்துக்கு 4-5 தடவை போகிறோம். என்ன டாக்டர் அடிக்கடி 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜுரம் வந்துகிட்டே இருக்குது, 2 மாதத்துக்கு தடவை அவன் டயர்டாக இருக்கான், பழைய மாதிரி விளையாட்டுக்கு போகல அப்படின்னா நம்ம அலர்ட் ஆகிட்டோம். அடலசன்ட் பொண்ணுங்க ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் போகிறாங்க, திடீர்னு எல்லாம் முடிச்சு நிறுத்திடுறாங்கன்னா ஏன் இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மாதவிடா கரெக்டாக வருதா வரலையா, அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி. ப்ளோட்டிங், திடீர்னு வெயிட் போடுறது, திடீர்னு பிரச்சனைகள் வர்றது, திடீர்னு கை கால் வலி, இதெல்லாம் வந்து உடனே டாக்டர்ஸை போய் பார்க்கணும். இப்போ வந்து புற்றுநோய் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு? ஏன்னா வந்தாலே வந்து கீமோதெரப்பி, அந்த ரேடியேஷன், அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. வலி இல்லாமல் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம். ப்ரோட்டான் ட்ரீட்மெண்ட், நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது? டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அதில் வந்திருக்கு. ஸோ மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு இம்யூனோதெரப்பி நிறையா இருக்குது, கீமோதெரப்பி. நான் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் முதல்லையே வருமுன் காக்கும் போல் ஸ்டேஜ் 1லேயே கவனிச்சிட்டோன்னா பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கீமோதெரப்பி அதெல்லாம் தேவைப்படாது. ஒரு சின்ன சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணிட்டு பண்ணலாம். புரோட்டான் கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா நம்ம ரொம்ப அந்த டாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அதில் டவுட் இல்லை. இதில் என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஜ் கூட நம்ம லாஸ்ட்டில் போய் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எதுவுமே முதல்ல போய் பார்க்கறது நல்லது. ரேடியோ தெரப்பிலே நிறையா வந்திருக்கு. அது மட்டும் போய் அந்த செல்லை மட்டும் அணுகி அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. கீமோதெரப்பி ட்ரக்ஸும் டார்கெட் கீமோதெரப்பி இருக்குது, அந்த அணுக்களுக்கு மட்டும் போய் பண்ணுற அளவுக்கு. பட் இதெல்லாம் போகணுன்னா நம்ம மைண்டு நல்லா இருக்கணும், நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், நம்ம வந்து உடம்பை மேம்பலப்படுத்திக்கணும், மனசை திடப்படுத்திக்கணும், குடும்பத்தாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். அண்ட் ஃபினான்ஷியலும் நம்ம வந்து இதுதான் இதுக்கு நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக ஸ்டேஜ் 2 to ஸ்டேஜ் 3 இருக்கிறவங்கள கூட ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக அவசியம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி போக போக நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை லேட்டஸ்ட் ஆக்காமல் நம்மளால் எது முடியும், ஓவர் ஆம்பிஷியஸாக இல்லாமல் இது முடியும் இந்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு பண்ணிக்கிறது நல்லது. 2வது நான் சொன்ன மாதிரி மீ டைம், அது ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோன்னு கிடையாது, மீ டைம் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணோன்னா வந்து தேர் திங்கிங் ஆல்கஹாலிசம் ஆர் வாட் எவர் இட் இஸ். குறிப்பாக நிறைய people also have started opting to drugs. I'm even seeing girls getting into it. All this definitely will have its own setback. ஏன்னா லிவருக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. அது சின்ன வயசோ பெரிய வயசோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் லிவர் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருந்து எல்லாமே ரிவர்ஸ் தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மீண்டு வந்திருக்காங்க புற்றுநோயில், நிறைய கடைசி ஸ்டேஜுக்கு போய் கூட மீண்டு வந்திருக்காங்க. பிரபலங்கள் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டேன், மீண்டு வந்திருக்கேன்னு. அப்படி சொன்னாலுமே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது, புற்றுநோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு. இதில் மீண்டு வரக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாருனாலே முடியுமா, எப்படி எந்த ஸ்டேஜில் நம்ம அதை பார்த்து எப்படி ட்ரீட் பண்ணணும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? நீங்கள் சொன்னீங்க இருமல் கூட ஒரு அறிகுறின்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. டிபி டெஸ்ட் கூட பண்ணுவாங்க, ஆனால் அதில் கேன்சர்
கேன்சர் வரக்கான ஒரு அறிகுறிங்கிறது புதுசாக ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அறிகுறிகள் மெயினாக பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இது இருந்திருக்கா, கண்டிப்பாக நம்ம அதை கவனிக்கணும். எனக்கு இருந்திருக்கா, எங்கள் ஃபேமிலியில் பார்க்கின்சன்ஸ் இருக்கா, எந்த ஃபேமிலியில் வந்து பார்க்கின்சன்ஸ் இருக்கா. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து நல்ல ஃபுட்டு இல்லை, நிறைய அந்த காஸ்மெட்டிக் இன்டர்வென்ஷன், ஹார்மோனல் இன்டர்வென்ஷன், கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அதனால உண்ட விளைவுகள் வந்து இப்போ தெரியாது. அது அப்படியே வந்து கருவில் ஓவரியை வந்து பெரிதளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம் நம்ம வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், பெரிய பெரிய டாக்டர் கிட்ட போகிறோம், அதனால எல்லாம் சரியாக போயிடும்னு கிடையாது. ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 2 up to 3 நம்ம கரெக்டான டாக்டர்ஸ் கிட்ட போய் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா 100% we can come out of the cancer. எல்லா கேன்சரும் வந்து க்யூரபிள் தான், ப்ரொவைடட் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் போய் பார்க்குறது. நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது, இது வலியே இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்காம இதுவாக இருக்கலாம் அப்படின்றது பார்க்கணும். மூணாவது பயம் அப்படின்றது இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் கூட ப்ரொலாங்டு இல்னஸ் தானே, அது உடம்பை விட்டு போகிறதில்ல, அப்பப்போ மருந்து ஏற்றுறோம் இறக்குறோம், அதை நீங்கள் ஆக்செப்ட் பண்ண மாதிரி இதையும் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பயப்படுறது, என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸும் சொல்கிற ஒரே விஷயம், ஐயோ வலி மட்டும் இருக்கக்கூடாது டாக்டர், வலி இல்லாமல் நான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு. ஸோ அந்த வலியை வந்து நம்ம நீக்கிட்டோம். பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை அலாங் வித் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, எல்லாருமே கிட்டத்தட்ட 90% அதிலேருந்து வந்துடலாம். சின்ன விஷயங்கள் கூட உடனே போய் டாக்டர் கிட்ட கேட்க கூட பயப்படக்கூடாது. நிறைய பேர் கேட்க கூட மாட்டாங்க, டாக்டர் இது கேன்சராக இருக்குமோன்ட்டு. ரீசெண்டாக ஒரு லேடி வந்தாங்க, பாவம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் எலும்பில் வலி, அவங்களே நினச்சி பயந்து எனக்கு கேன்சருன்னு பயந்துட்டு அழ ஆரம்பிச்சு, ஏன்னா அங்கே வலி இருக்கிறது. அந்த அளவுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக அது ஃபுல் செக்கப் பண்ணிக்கிட்டா கடைசியில் பார்த்தா அவங்க எலும்பில் வீக்கம் இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே 5 நாளில் நல்லாயிட்டாங்க. ஸோ பயம் வேண்டாம். பயத்துக்கு மெயின் ரீசன் சரியாயிடுமா இல்லையா, வலி ஒரு ரீசனு. நமக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு நீங்கள் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது நல்லது. இந்த ஹெல்த் செக்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் கூட நம்ம நோய் வந்தால் தான் மருத்துவரை போய் பார்ப்போம். இப்போ அப்படி இல்லை, முன்கூட்டியேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இயர்லி ஒன்ஸ் இல்லை குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். இந்த புற்றுநோய்க்கு எவ்வளோ கால இடைவெளியில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்பயோ வந்து ஒரு ஜுரம் இருக்குது அப்போ போனே டாக்டர்கிட்ட ஃபுல் டெக், அப்படி பண்ணக்கூடாது. ஒரு காலகட்டத்துலேயும், தட் இஸ் யங் அடல்ட்டாக இருக்கும்போது அப்போ ஒரு டைமு, அப்புறம் வந்து மிட் 20s to 30s அப்போ ஒரு டைம். லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 to 35 ஒரு விதமான டெஸ்ட், பீரியட்ஸ் கரெக்டாக வருதா வரலையா, டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பண்ணும்போதே மார்பகத்தையும் செக் பண்ணும். நிறைய கைனகாலஜிஸ்ட்கிட்டையும் என்கரேஜ் பண்ணுங்கள், என்னோடய மார்பகத்தையும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம டெலிவரி டைம்லேருந்தே செக் பண்ணுறது தப்பு இல்லை, அது ஒரு விதம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 35 to 45 ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபீமேல் மட்டும் இல்லை மேலுக்கும் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ என்னோட இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பெருசாக இல்லை, என்னோடய லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்குன்னா இயர்லி ஒன்ஸ் போகிறோம். பட் என்னோடய லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது தப்பே கிடையாது. ரெண்டாவது இவன் ஆஃபர் கொடுக்குறான், அவன் ஆஃபர் கொடுக்குறான்னு தயவு செய்து போய் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன முக்கியமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஜென்ரலாக போட்டிருப்பான், அதில் வந்து ஒன்று விட்டு போயிருக்கோம் இல்லையா. பண்ணுறவங்க கிட்டேயே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த ஆஃபர் டெஸ்ட் நான் பண்ண போகிறேன், ஏன் உடம்புக்கு ஏதாவது தேவையான்றது பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு மலேசியா பேஷண்ட் வந்திருந்தார். அவர் வந்து போகாத ஹாஸ்பிட்டல் மலேசியாலும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அவர் வந்து நெஞ்சு வலின்னு லைப்பட் ப்ரொஃபைல் அதெல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இல்லை இதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா கார்டியாக் மாதிரி இல்லை. அவர் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணார். கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து ஆன்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவோம், வயிறோட முன்பக்கம் பெரிய அல்சர் இருக்குது. அது யாருமே கண்டுபிடிக்கல. இவர் ஒரு தடவை நெஞ்சு வலி வந்த உடனே தப்பு டாக்டர்கிட்ட போடுறாரு. ஸோ நம்ம பண்ணுற செக்கப்பும் எனக்கு என்ன அறிகுறி இருக்கோ ஒரு டாக்டரை அணுகி பண்ணுறது பெட்டர். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஃபர் போகிறீங்களா தப்பு இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுக்கோங்க. இது அடுத்த அட்வைஸ் எனக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை ஒரு டாக்டர் வச்சுட்டு இது கரெக்டாக, இது ரைட்டாக, நான் இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த டாக்டரை பார்க்க போகிறோம், இதை நான் பண்ண போகிறோம். அது முதியோர்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் 10 ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனாலும்
ஒரு நியூட்ரல் ஃபிசிஷியன் ஒன்று வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னீங்க டைரெக்டாக ஸ்கின்ல வந்து பெர்ஃப்யூம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நிறையா டியோட்ரன்ட்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸ்டிக் கூட அதில் கெட்டமைன் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம அழகு சாதன பொருட்கள் மூலமாக கூட கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி, எந்த அளவுக்கு உண்மை, என்ன மாதிரி பயன்படுத்தினா தவிர்க்க முடியாத சூழலில் இருக்குது. இப்போ என்னோட வேலை பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் எப்படி நம்ம அதில் அலர்ட்டாக இருக்கணும், எப்படி தவிர்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் இது அழகு பொருட்களாக இருக்கட்டும், எதுலனாலும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு கலரிங் ஏஜென்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், பண்ண முடியாது. என்னோட இது என்னென்னா, whenever you can avoid it, not that you have to be every time in makeup. அது ஒன்று. ரோலான்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அந்த தவறு பண்ணுறாங்க. ரோலான்ஸ் கோ டு நேச்சுரல். எத்தனையோ நம்ம ஊரில் இல்லாத மஞ்சள் இல்லை, நம்ம ஊரில் இல்லாத அப்போது இல்லாத காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் இப்போ இல்லை. அப்போ நேச்சுரலாக இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணி சிந்தட்டிக் குறைக்கிறீங்களோ அது நல்லது. அது கண்டிப்பாக ஒரு இது. இன்னொரு விஷயம் நீங்கள் கொண்டு வந்ததுனால நான் சொல்கிறேன், ஏதாவது உடம்புல பாடி சேஞ்ச் வருது வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஸ்கின்ல தெரிய ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு பிம்பிள்ஸ்னு நம்ம சாதாரணமாக சொல்லி பிம்பிள்ஸ்க்கு மெடிசன் எடுக்கும்போது என்னோட குடல் நல்லா இருக்கா, இஸ் மை கட் ஓகே, அதனால ஐ எம் கெட்டிங் பிம்பிள்ஸ், அதை கோரிலேட் பண்ணும். ஸோ நான் கட்டை சரி பண்ணாமல் நான் காஸ்மெட்டிக்காக 1000 ரூபாவாக போட்டு காஸ்மெட்டிக் வாங்குறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கோர் ரீசன் எதுவாக இருந்தாலும் இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்றது பார்க்கணும். பீரியட்ஸ் சரியா இல்லை, ஆமாம் டாக்டர் இவங்களுக்கு பிசிஓடி இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணாமல், பிசிஓடின்றது என்னென்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி வரும். குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. அது அகெயின் அது அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இல்லாதது. அதுவும் காரணம்னால நிறைய பேர் இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றாங்க. தட் இஸ் நாட் ஹெல்த்தி. ஏன்னா அதில் சில டைம்ஸ் யூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸு நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் குறிப்பாக கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக மாறும். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் மாறதுனால மூட் சேஞ்சஸ், பாடி சேஞ்சஸ், அன்வான்ட் வெயிட், இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஆங்கர், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், விச் வி டோன்ட் ரியலைஸ். ஏன்னா அவன் கார்டிசோல் அந்த சிக்கன் ஃப்ளெஷ்ஷியாக குண்டாக்கணும்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூஆர் ஈட்டிங். ஃபுட்டு கண்டிப்பாக எனக்கு என்ன சூட் ஆகும், என்னோட கல்ச்சருக்கு என்ன சூட் ஆகுன்றது பண்ணுங்கள். எப்பயோ ஒரு நாள் பீட்சா பர்கர் சாப்பிட்றதுக்கும் தினம் அதை டயட்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஹோம் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆயிலும் ட்ரை டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஆயில். ஒரு சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு கோகனட் ஆயில், ஒரு நல்லெண்ணெய், இந்த மாதிரி வித்தியாசமாக. அப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, வாழைக்காக்குனா தேங்காய் எண்ணெய், அவங்க ஒரு காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. ரிஃபைன்ட் ஆயிலெலாம் பொரிச்சதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலதுக்கு கீ மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சூப்பர் ஃபுட் ப்ராடக்ட் அது. ஏன்னா அந்தந்த ஆயில் கன்சிஸ்டன்சி நம்ம லிவருக்கும் கட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு அறிகுறின்னு சொன்னீங்க. நிறைய பேர் டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குது. கேன்சருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. பொதுவாக பார்க்கும்போது ஏன் சோம்பேறித்தனமாக இருக்க, நீ இயல்பாக இல்லையே, நீ தான் சோம்பலாக இருக்க அப்படி தான் நினச்சிப்பாங்க சுற்றி இருக்கவங்க, குடும்பத்துலேயும் சரி, வேலைக்கு செல்கிற இடம், பள்ளியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும். ஆனால் அது பிரச்சனை இருக்குங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஏன்னா சோம்பல், அந்த டயர்டாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அறிகுறி. அது நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி சோம்பல் நம்ம காரணம் பார்க்கணும். நான் சரியாக தூங்கலையா, இல்லை எனக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா, அதுவே எனக்கு மைண்டும் பாடியும் வேலை செய்ய மாட்டேங்குது அதனால இருக்கா, இல்லை திடீர்னு இது ஒரு மாதமாக இருக்குது நம்ம இப்படி இல்லவே இல்லையே அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரையோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களை போயிட்டு இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லைப்பா, நான் இது மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சுதாரிச்சுக்கணும். அதை பண்ணிட்டாலே நம்ம 50% கிராஸ் பண்ணியிருப்போம். நம்ம யாராவது வாப்பா டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகுன்றது நினைக்கக்கூடாது. நம்மளே நமக்கு சரியில்லை, நம்ம ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிடலாம்ப்பா, ஏதோ சரியில்லை அப்படின்னு பார்த்துருங்க. நிறைய தடவை சிம்பிள் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனே டயர்ட்னஸ் கொண்டு வரும். எனக்கு குறிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு சுகர்னால டயர்டாக இருக்குது, சுகர்னால டயர்டாக இருக்குது, HbA1c எக்கச்சக்கமாக இருக்குது டாக்டர். உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன், ஒரு சொத்த பல்லு கேன் ஆல்சோ காஸ் டயர்ட்னஸ். நம்ம பெரிய விஷயம் புற்றுநோய் அளவுக்கு போக வேண்டாமே, என் உடம்புல ஒரு சொத்த பல்லு இருந்தால் கூட அது உள்ள கிருமி தாக்கி 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 உங்களுக்கு டயர்ட்னஸ் கொண்டு வரும். ஏன்னா உடம்புக்குள்ளேயே நம்ம வில்லன் வச்சுருக்கோம், கிருமியை. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காக ஜாயின்ஸ் எல்லாம்
அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அணுக்களோ இல்லை இம்யூன் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம உணரணும். இஃப் சடனாக நமக்கு இருக்கோம், திடீர்னு பேக் பெயின் ஜாயின்ட் பெயின்ஸ் வருது, ஃப்ளாடப்பாக இருக்குது, டயர்ட்னஸும் இருக்கும், இல்லையே ஃபுல் செக்கப் பண்ணிடலாம், ஏன் இது வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஃபிட்ஸ், ஒமேகா 3 அதெல்லாம் நல்லா ஃபுட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். அடுத்தது வந்து இந்த இப்போ இருக்கிற குறிப்பிட்ட டயட்டு நம்ம உடம்புக்கு சூட்டாதான்னு பார்க்கணும். எனக்கு தைராய்டு வச்சுக்கிட்டு நான் டயட் எடுத்து எனக்கு வெயிட்டே குறையலன்றது கண்டிப்பாக அது ஒரு சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்குது, உங்களுக்கு மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும், நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் குறைய போகிறது இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வெயிட் குறையணும்னு நினைக்காம நான் ஆக்டிவாக இருக்கேன், நான் தைராய்டு இருந்தால் கூட தூக்கம் இல்லாமல் என்னோடய பவல் நல்லா இருக்கா, மோஷன்லாம் நல்லா போதா, நான் திருப்தியாக தூங்குறேன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வந்து பிங்க் மந்த் அப்படிங்கிறனால இந்த கேள்வியை கேட்காம இருக்க முடியாது. இப்போ நம்ம நிறையா நாப்கின்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அதே சமயத்தில் கர்ப்பப்பையில் நிறையா பிரச்சனைகளையும் நம்ம பார்க்குறோம். இதில் நிறையா சென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு சரியான நாப்கினை தேர்வு செய்யுது? சிம்பிள் காட்டன், வாட் யூ ஆர் யூஸ் டு, இல்லை பழைய காலத்தில் மாதிரி கிளாத். மென்ஸ்ட்ரல் கப் இப்போ புதுசாக வந்திருக்கு, ஐ வுட் என்கரேஜ் இட். பட் அதுக்கு சரியாக கற்றுக்கணும். அதை ஹைஜீனாக இல்லாமல் வச்சாலும் கர்ப்பப்பையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ யூஸ் பண்ணுற மெஷ்ஷு, அது வந்து அப்சார்ப் பண்ணுன்ற சொல்கிற பிளாஸ்டிக்ஸு, பர்ஃப்யூமு அதெல்லாம் கண்டிப்பாக நல்லதில்லை. த பெஸ்ட் வே டு அவாய்ட் இஸ், நான் இது பழகிட்டேன், நான் என்ன பண்ணணும், ஏன்னா நிறையா வந்து எங்களை கேட்பாங்க, சேஞ்ச் யுவர் பேட்ஸ் ஆஸ் ஃப்ரீக்வெண்ட்லி as பாசிபிள். அதுதான் என்னோட பெஸ்ட்டு. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை? 3 hours to 4 hours. அதே மாதிரி மார்பகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த வயர்ட் பிராஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேண்ட்பேக்ஸில் அந்த மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா சொல்கிறாங்க. அது கூட வந்து உங்களுக்கு புற்றுநோய், மார்பக புற்றுநோய்க்கான காரணம். சிம்பிள் என்னன்னா, நீங்கள் ஒரு சிம்பிளான விஷயம் புரிஞ்சுக்கணும். இதை நான் போடுறதுனால என்னோட லிம்ஃப் ஃப்ளோ, நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எடுத்துகிட்டு போகிறது தான் லிம்ஃபேட்டிக்ஸ். அந்த லிம்ஃபை நான் எப்போ நிறுத்துறேனோ, எந்தியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை நான் பிளாக் பண்ணிட்டேனாலே நச்சுப்பொருள் வந்து அந்த இடத்துல சேர்ந்துடும். ஸோ லெட் இட் பி வயர்ட் பிராஸ் ஆர் டைட்ஸு, அப்புறம் இந்த ஷேப் வேர் சொல்கிறாங்க பாருங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து 4-5 hours மேலே போடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து, அண்ட் ஐ டோன்ட் பிளேம், ஏன்னா செலிப்ரிட்டிஸோ அவங்க தே ஆர் ஃபோர்ஸ் டு யூஸ் இட் ஃபார் லாங் டைம். அப்போ அந்த லெகின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே, ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணுறாங்களே, அது சரியாக தவிர லெகிங்ஸ் அகெயின் இட் இஸ் ஆன் த மெட்டீரியல். சரிங்களா? சில லெகிங்ஸ் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா பம்ப் பண்ணும், அதை நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நீண்ட நாள் நின்றுட்டுருக்கோம், அதுக்கு வந்து பம்பிங் இஸ் குட். பட் இஃப் வி ஆர் டூயிங் இட் ஒன்லி ஃபார் அ பியூட்டி, தென் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இதை பண்ணுறேன், எனக்கு வந்து எவ்வளோ நேரம் நான் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கணும். அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் பண்ணுறேன்னா அவனுக்கு இருக்கிற குளிருக்கு அது தேவை. நம்ம நாட்டில் வேர்வஸ் நேச்சுரல், அது ஏன் நம்ம நிறுத்தணும்? நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம். அப்போ கோன் டு காட்டன், இதுதான் வந்து என்னோட அட்வைஸ். இறுக்கமான ஆடைகளும் அணியக்கூடாது, இறுக்கமான as much as possible. நீ ஷேப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் யூஸ் இட் வேர் இட் இஸ் ரியலி நெசசரி. இப்போ நீங்கள் ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வேர் யூ கேன் பி யோர் செல்ஃப், அது ஏன் போடுவானே? நம்மளாம் இருக்கிற இடத்துல வில் பி நேச்சுரல். வேறு இடத்துல வேறு வழி இல்லை. யூஆர் அ செலிபிரிட்டி, யூ ஹாவ் டு லுக். இட் நீட் நாட் செலிபிரிட்டி, ஈவன் இப்போ இருக்கிற காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் தே லைக் டு லுக் தெம் செல்ஃப் குட், தப்பில்லை. பட் ஹவு மச் வி ஆர் டூயிங் இல்லையா? அதை மீறி பண்ணுறீங்கன்னா see that your lymphatic flow is better. நம்ம வந்து we'll have to see. அப்பப்போ பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பாருங்கள், செல்ஃபாக கட்டி ஏதாவது இருக்கா, டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கா பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ புற்றுநோய் பற்றியும் சரி, உங்களுடைய வலி நீக்கம் மற்றும் ஆதரவு சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேயர்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய மருத்துவமனை பற்றி சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை. எந்தெந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அணுகலாம், என்னென்ன வியாதிகளுக்கு குணம் நடிக்கிறீங்க நீங்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றுநோய் மாதம், இது விழிப்புணர்வு மாதம், நேயர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்கள் நேயர்களுக்காக? வலி நீக்கம் ஆதரவு சிகிச்சை இன்டெகிரேட் பண்ணது தான் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ். மருத்துவமனைன்னு மற்ற ஹாஸ்பிட்டலோட எங்களுக்கு என்ன வித்தியாசம் மருத்துவமனையிலன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வர மூதாட்டிகளோ இல்லை யார் இருக்குது சிகிச்சைக்கு வராங்களோ, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நீண்ட நேரம் வெயிட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு உடனே சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா புற்றுநோயில் இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி வயதானவங்களும் ரொம்ப நேரம் அவங்கள வீல் சேரோ இல்லை உட்கார வைக்கிறது கஷ்டமாக. ஸோ உடனடியாக அது வந்து எங்களோட சிஸ்டம்லேயே அது இல்லை. அது முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறோம். ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸோடு சேர்ந்து நாங்கள் வந்து குறிப்பான நியூட்ரிஷன், அவங்களோட எப்படி அவங்க வந்து உடனே அந்த அறிகுறிகள்லேருந்து நல்லா ஆகணும்,
அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் சேர்த்து இது கொடுக்கறது, அது இன்னொரு சிறப்பு. 3வது சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கும் இதுதான் ப்ரோட்டோக்கால் இருந்தால் கூட இதுதான் உங்களுக்கு நல்லது, இதுதான் கெட்டது அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸோட கவுன்சிலிங் கரெக்டாக பண்ணி இந்த சிகிச்சை முறை இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்றது பண்ணுறோம். 4வது கேட்டகரி அஃபோர்டபிலிட்டி. எவ்வளோ தூரம் அவங்க பேக்கேஜுக்கு நாங்கள் ஓப்பனாகவே கேட்டிருப்போப்பா அவங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியும், இதுதான் அவங்க சூழ்நிலை, இதுதான் அப்படின்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் சொல்லி அஃபோர்டபுள் ஆக்சசபிள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். 5வது விஷயம் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இதுதான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சைனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அவ்வளோதான் அப்படின்றது இல்லாமல் எல்லா சிறப்பு ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நம்மளோட பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃபு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பாலியேட்டிவ் கேர் தான் பண்ணுறோமானா இல்லை, எல்லா சிகிச்சைகளும் பண்ணுறோம். ஐசியூ இருக்குது, தியேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹோம் கேரும் இருக்குது. வீடுகளில் போய் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை போய் பராமரிக்கிறோம். அவங்களுக்கு என்ன விஷயங்களோ இல்லை நர்சஸ் போய் கொடுக்குறோம். ஏன்னா எங்கள் செவிலியர்கள் பயிற்சி நாங்கள் ஏழ்மைப்பட்ட கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறோம். ஸோ யாராவது இது மூலியமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கணும், செவிலியர் ஆகணும் அப்படின்னா எங்களை அணுகலாம். ஸோ ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கோம். ஆர்எம்டி அப்படின்றது 30 வருடங்கள்லாம் நோயாளிகளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் அவ்வளோ காஸ்ட் இல்லாமல் எவ்வளோ எஃபெக்டிவாக நான் போய் சேர்ந்துருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேஷண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் பராமரிப்பு பண்ணியிருக்கோம், புற்றுநோய்க்கும் முதியோர்களுக்கும். ஸோ இது இன்னும் 4 பேரை போய் சேரும். இந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் கண்டிப்பாக இது 4 பேருக்கு நன்மை நடக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் பெண்மகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும். நமக்குன்னு ஒரு டைம் வேணும். அதே மாதிரி எது அடைய முடியாதோ அதை ஒத்துக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னால் முடியல அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு உள்ள சொல்கிறது ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளேயே இருந்துருது. அந்த ஏக்கத்தை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா ஏக்கம் இருக்க 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 உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, நான் இவ்வளோ அடையணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல அப்படின்றது இருக்காது. இது மன ரீதியாக மட்டும் இல்லை, உடல் ரீதியாகவும் அதே தான். நான் இவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சூப்பர் உமனாக எல்லாருனாலையும் இருக்க முடியாது. நம்மளோட மனநிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதை கேட்டு நிறைய பேர் மீ டைம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 20 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கீங்க. மருத்துவத்துறை அப்படின்னாலே ஒரு வணிக நோக்கத்தோடு நடத்தப்படுறது அப்படின்னு பெரும்பாலும் எல்லாராலையும் புரிஞ்சுக்கப்படும். ஆனால் நீங்கள் சர்வீஸாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா டிவி டிஜிட்டல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.